வைத்திருக்கும் அனைத்து மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மகிழ்ச்சி செய்தி வந்தாச்சு. சரிங்களா, மகிழ்ச்சி செய்தி வந்தாச்சு. டிசம்பர் 22ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வழங்கப்படும். அதாவது எப்படி வழங்கப்படும் சரிங்களா அப்படின்ற முழு விவரத்தையும் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்தவர்கள், அது மட்டும் இல்லாமல் பணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சில பேருக்கு வழங்கப்பட்டிருக்காது. சரிங்களா, ஒரு சில பேருக்கு பணம் வந்திருக்கும், ஒரு சில பேருக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்பட்டிருக்காது. சரிங்களா, அவங்களுக்கான வீடியோ தான். அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு செய்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெயர் பட்டியல் லிஸ்ட்டு வெளியிட்டுட்டாங்க. சரிங்களா, பெயர் பட்டியல் வெளியிட்டுட்டாங்க. அதோட முழு விவரத்தையும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம். சரிங்களா, ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா, ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு தெளிவாக பார்த்துடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு சரிங்களா, அதாவது திமுக தனது தேர்தல் வாக்குறுதியாக பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 1000 ரூபாய் வழங்கப்படும் அனைவருக்கும். சரிங்களா, நல்லா நோட் பண்ணிங்க, அனைவருக்கும் மாதம் மாதம் ரூபாய் 1000 என்பது வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. சரிங்களா, இதை எப்போ செயல்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதை செயல்படுத்துறதுக்கு 2.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. சரிங்களா, 2.5 ஆண்டு ஆகிவிட்டது. ரொம்ப லேட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா, இது ரொம்ப லேட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் லேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தில் கஜானாவில் பணம் இல்லாத காரணத்தில் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு காரணம் தான். சரிங்களா, அதாவது நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் கூட நம்ம நிதித்துறை அமைச்சர் சொல்லியிருப்பாங்க. அதாவது நிதிநிலை சரி செய்யப்பட்டு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் கலைஞர் பிறந்த நாள் அன்று நம்ம மாண்பு முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 1000 என்பது பார்த்தீங்கன்னா கலைஞர் உரிமை தொகை அப்படின்ற மாற்றி, அதாவது செப்டம்பர் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அண்ணா பிறந்த நாள் அன்று அனைத்து தமிழக மக்களுக்கும் மாதந்தோறும் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுக்கு நிறைய நிபந்தனைகளை விதிச்சாங்க பார்த்துடலாம். அதாவது இவங்க பார்த்திங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 1000 என்பது அறிவிச்சிட்டாங்க. அதாவது செப்டம்பர் 15ஆம் தேதி இது தொடங்கப்பட்டுள்ளது. சரிங்களா, அண்ணா பிறந்த நாள் அன்று மாதம் மாதம் மகளிர், அதாவது குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 1000 என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். சரிங்களா, ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா இதற்காக 25,000 கோடி செலவாகும் அப்படின்னு முன்னையே சொல்லிட்டாங்க. சரிங்களா, ஒரு வழியாக பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை தொடங்கப்பட்டு இருக்கிறது. சரிங்களா, தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் பேர் ரேஷன் அட்டை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, அதில் தகுதியான ரேஷன் அட்டையை மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப தலைவர்களுக்கு ரூபாய் 1000 என்பது வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. சரிங்களா, அதாவது தமிழகத்தில் 5 வகையாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 3 வகை ரேஷன் அட்டைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர்களுக்கு ரூபாய் 1000 என்பது வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு, நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அண்டு அந்தியோதனை அன்னையன கார்டுகள். சரிங்களா, இந்த ரேஷன் அட்டைக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. இந்த ரேஷன் அட்டை 3க்குமே அனைவருக்கும் வழங்கப்படுகிறதா அப்படின்றது பார்த்தா அதுதான் கேள்விக்குறி. சரி, அவங்களா பார்த்தீங்கன்னா ஒரு தனி நிபந்தனைகள் விதிச்சாங்க. சரிங்களா, இதெல்லாம் இருக்கலாம், இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. சரிங்களா, அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா தகுதியானவர்கள் அப்படின்ற ஒரு பெயர் லிஸ்ட்டை எடுத்தாங்க. சரிங்களா, தகுதியானவர்கள் என்றால் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், விதவை பெண்கள், வருமானமின்றி வாழ்பவர்கள், வாரிசு இல்லாதவர்கள். சரிங்களா, இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தனி பெயர் பட்டியல் இவங்களுக்காக தனி மாவட்ட வாரியாக, ஏரியா வாரியாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தனியாக பெயர் பட்டியல் வெளியிட்டு விஓ ஆஃபீஸ் முன்னாடி அதெல்லாம் ரேஷன் கடைகளில் பார்த்திங்கன்னா ஒட்டப்பட்டுள்ளது. சரிங்களா, அதுக்கப்புறம் தகுதி இல்லாதவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தனி லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணாங்க. அதாவது 4 சக்கர வாகனம் வைத்திருக்கக்கூடாது, 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கக்கூடாது, அரசாங்க ஊழியர்களாக இருக்கக்கூடாது, மத்திய மாநில அரசாங்க ஊழியர்களாக இருக்கக்கூடாது, டிராக்டர் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தனி லிஸ்ட் எடுத்துகிறாங்க. இதில் தரம் பிரித்து இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தகுதியான நபர்கள், ஏழை எளிய பெண்களுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் பேர் அந்த லிஸ்ட்டில் வரல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேல்முறையிட்டிருக்காங்க. சரிங்களா, எங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது, ஆனால் எங்கள் பேர் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வரல, தகுதியான பேர் லிஸ்ட்டில் எங்கள் பேர் வரல அப்படின்ற மாரி ஒரு 3 தவணையாக பார்த்தீங்கன்னா மேல்முறையீட சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதில் மேல்முறையீடு
பண்ண சொல்லியிருக்கு நம்ம தமிழக அரசு. சரிங்களா, நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து மேல்முறையீட சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆய்வு பணிகள் அனைத்தும் முடிந்து விட்டது. சரிங்களா, ஆய்வு பணிகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா முடிந்து விட்டது. அதில் மேல்முறையீடு செய்தவர்களுக்கு பெயர் பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, பெயர் பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. மேல்முறையீடு இட்டாங்க இல்லையா, அதாவது பெயர் பட்டியல் வெளியிட்டாங்க இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கடைசியில் அதனுடைய முழு விளக்கத்தையும் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்ப பெண்களுக்கு ரூபாய் 1000 என்பது வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டு வருகிறது. அதாவது இவங்க மாதம் 15ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வங்கி கணக்கில் வர வச்சிட்ருக்காங்க. சரிங்களா, வர வச்சிட்ருக்காங்க. அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் வங்கி கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டை இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதாவது உங்கள் பண பரிமாற்றம், சரிங்களா, நீங்கள் வருமானத்தை மீறி அதிகமாக நீங்கள் பணம் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்றதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க பேரை வந்து அதில் வந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதாவது பேங்க் அக்கௌண்ட்டுடன் பேன் எண்ணை இணைக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நீங்கள் அதிகமாக சம்பாதிப்பீங்க, அதை வந்து நீங்கள் அதிகமாக டிரான்சாக்ஷன் ஆகும் அப்படின்றதுல கூட உங்களுக்கு பணம் ஏறாது. சரிங்களா, அதனால் கூட இந்த ஒரு காரணமாக கூட எடுத்துக்கலாம். சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடச்சிடுச்சு. சரிங்களா, சப்போஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிடுச்சு, வேலை கிடச்சிட்டாலும் அவங்களுக்கு வந்து ஏறாது. சரிங்களா, முன்கூட்டியே சொல்லிடுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் அப்போ வந்து நீங்கள் பட்டதாரியாக இருந்திருப்பீங்க, ஏதாவது படிச்சிருப்பீங்க, ஏதாவது ஒரு சாதாரண டெம்பரரி வேலை செஞ்சுருப்பீங்க. அப்போ வந்து உங்களை எலிஜிபிள் லிஸ்ட்டில் வந்து உங்கள் பேர் வந்து வந்திருக்கும். சரிங்களா, இப்போ வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 1000 ரூபா பணம் வந்து ஏறாது, அன்லிஸ்ட்டில் வந்து உங்கள் பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் லோன் போட்டு ஒரு 2 வீலரோ அப்படி இல்லை லேண்டோ அதுக்கப்புறம் காரோ எடுக்கிறீங்க. சரிங்களா, ஒரு 4 வீலரோ டிராக்டரோ எடுக்கிறீங்க, இல்லை லேண்டோ லோனில் வாங்குறீங்க அப்படின்னா அப்போ உங்களது வந்து ஆய்வு செஞ்சது பின்னர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேர் அதுலேருந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதில் நீக்கப்பட்ட அன்லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதன் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஏறி இருக்கும், சில பேருக்கு ஏறி இருக்காது. சரிங்களா, இதுதான் மெயின் காரணம், வேறு எந்த காரணமும் கிடையாது. சரிங்களா, தபால் மூலயமா வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு சில பேருக்கு வந்து வழங்கப்பட்டு இருக்கிறது. சரிங்களா, தபால் மூலயமாக, அதாவது வங்கி கணக்கு இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா தபால் மூலயமா வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. ஏன்னா நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். சரிங்களா, தபால் மூலயமாக தபால்காரரே வந்து பார்த்திங்கன்னா வீட்டான வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இன்றைக்கி வரவில்லை அப்படின்னா ஒரு நாளை மறுநாள் அவங்களுக்கு வழங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதாக தகவல் வந்து கிடைத்திருக்கிறது. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல்முறையீடு செஞ்சாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து டிசம்பர் 22ஆம் தேதி, சரிங்களா, டிசம்பர் 22ஆம் தேதி வழங்கப்படும் அப்படின்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டிருக்கிறது. சரிங்களா, அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டிருக்கிறது. அதாவது மேல்முறையீடு செய்தவர்கள் 50 லட்சத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயர் பட்டியல் தயாரித்ததாகவும், சரிங்களா, தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க பெயர் பட்டியல் யார் பெயர் பட்டியல் மாவட்ட வாரியாக, ஏரியா வாரியாக, ஊர் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க பேர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, அது வெளியிட்டதை வந்து பார்த்திங்கன்னா நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆக வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. சரிங்களா, மொத்தத்தில் மேல்முறையீடு செய்தவர்களுக்கு பெயர் பட்டியல் தயாராகிவிட்டது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா, அதாவது மாற்று கருத்துமே கிடையாது அவங்களுக்காக. அதாவது இந்த முறையீடு செய்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ஆய்வு பணிகளும் முடிஞ்சு விட்டது. ரேஷன் கார்டு யார் யாருக்கு இருக்கோ, யார் யாருக்கு இப்போ வராமல் இருக்கோ அவங்களுக்கு பூராமே கொடுத்துருவோம்.